நம சிவாய. சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் நம் பெருமைமிகு பாரத தேசத்தில் அவதரித்த தினம் 1870 ஜனவரி மாதம் 22 சனிக்கிழமை, அதாவது தமிழ் சுக்ல ஆண்டு தை மாதம் 11 நாள் ஹஸ்த நட்சத்திரம். இம்மகானை போற்றி ஒவ்வொரு மாதமும் வரும் ஹஸ்த நட்சத்திர தினத்தன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் ஆத்மார்த்த பக்தியாக விளங்கி வருபவர் திருமதி பார்வதி மோகன் அவர்கள். திருமதி பார்வதி மோகன் அவர்கள் அம்மகானின் வரலாறு மற்றும் மகிமைகளை அனைவரும் அறிந்திடும் வகையில் நமக்காக வழங்கி இருக்கிறார்கள். இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் என்பதால் அதனை நாம் இன்று தொடங்கி பகுதியாக அப்பதிவினை வழங்க இருக்கிறோம். ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வரலாற்றினையும் மகிமைகளையும் கேட்டு இன்புறுவதோடு அம்மகானின் ஆசிகளையும் இறையோர்களையும் பெற்றிடுவோமாக. ஜெய் போல் சேஷாத்ரி சத்குரு மகாராஜுக்கு ஜெய். சத்குரு சேஷாத்ரி குருமூர்த்திக்கு ஜெய். அருள்வாயுனையே அனுதினம் பணிந்தேன் அன்னை காமாட்சி அருள் மகனே. திருமால் மருகா திருவடி சரணம். தீனரக்ஷகனே கணநாதா. நாவிலே குடியிருப்பாய் நாமகளே, இறை நாமம் பாடும் பாக்யம் அருள்வாய் நாமகளே. ஆடும் பரிவேல் அடி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தன்யானி சகோதரனே. அருணாச்சல கஷேத்திரவாசாய ஸ்ரீ சேஷாத்ரி சத்குரு மூர்த்தயே கருணாமிருத சாகராய கனகஹஸ்தாய மங்களம். கனகஹஸ்தாய மங்களம். கனகஹஸ்தாய மங்களம். ஸ்ரீ சேஷாத்ரி சத்குருவே நமக. திருவருணையில் பாமரருக்கும் எளியவராக காட்சியை கொடுத்து ஸ்ரீ காமாட்சி தேவியின் சொரூபனான சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் தங்கத்தை மகான், கருணை கடல், கருணை வெள்ளல். இந்த கலியுகத்திலும் பிறவி எடுத்து எடுத்து தவிப்பவர்களுக்கு அரணாக துணையாக ஆட்கொள்பவராக கிடைத்த எளிய மகான். இந்த அற்புத மகானுடைய புனித வரலாற்றையும் அவரது மகிமையும் சிறிது சிரவணம் செய்வோம். சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் காமகோட்டியார் வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சத்துல பிறந்தார். காமகோட்டியார் வம்சம்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்துல வரையும் காமாட்சி தேவிக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணினார். காமாட்சியோட உக்ரமெல்லாம் தனிய. அப்போ அந்த காமாட்சி தேவிக்கு பூஜை பண்றதுக்காக நல்ல தேர்ந்த சாஸ்திரோக்தமான அர்ச்சகர்கள் வேண்டும் என்பதற்காக நர்மதா நதி நீரக்கரையிலிருந்து 30 குடும்பத்தாரை அழைத்து வந்தார், ஸ்ரீ வித்யா தீட்சை பெற்றவர்களை. அப்படி அழைத்து வந்தவர்கள் இந்த காமகோட்டியார் வம்சம்னு பேர் பெற்றனர். இந்த காமகோட்டியார் 30 வம்சத்தினர்ல 10 குடும்பத்தார் பௌரகுச கோத்திரம், 10 குடும்பத்தார் கௌண்டில்ய கோத்திரம், 10 குடும்பத்தார் கௌஷிக கோத்திரம் அப்படின்னு இந்த 3 பிரிவா இருந்தது. இவர்கள் எல்லாம் அன்னை கருணை தன் கண்களாலே வர்ஷிக்கும் காமாட்சி தேவிக்கு பூஜா கைங்கரியங்களை செய்யும் மகத்தான ஆச்சாரிய சேகர்களாகவும் முதலான பல்கலை வித்தகர்களாகவும் தேவி பக்தர்களாகவும் திகழ்ந்தனர். இதுல ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி அவதாரமானார் என்றால், கோத்திரத்துல
வரதராஜ ஜோசியர்னு அவருக்கும் வரத அம்மாள் அப்படிங்கிற இந்த காமகொட்டியார்னு ஒரு பெயர் பெற்ற ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர் இருந்தார். அந்த இதுல அவரோட அண்ணா பெண்ணான மரகதத்தை அந்த வரதராஜ ஜோசியருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்களுக்கு ஸ்ரீ காமாட்சி தேவியின் அருளார் ஞானக்கடலார் ஞான சூரியனாய் இந்த உலகத்தில் அவதரித்தவர், தோன்றினவர், உதித்தவர் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகள் வரதராஜ ஜோசியரோட அப்பா சேஷாத்ரி ஜோசியர். இந்த வரதம்மாள் அவளோட அப்பா பெயர் சிதம்பர சாஸ்திரிகள். இந்த சிதம்பர சாஸ்திரிகளுக்கு 4 குழந்தைகள் இருந்தது. சுந்தரம்மாள், வெங்கட்ரமண சாஸ்திரி, நரசிம்ம சாஸ்திரி, மரகதம் அப்படின்னு 4 பேர் இருந்தார். இந்த மரகதம் தவப்புதல்வனாய் நமது சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் அவதரித்தார். எப்படி அவதரித்தார் என்றால், இந்த காமக்கோட்டி தாத்தாங்கிற இந்த மரகதம் அம்மாளோட சித்தப்பா தான் அந்த காமக்கோட்டி சாஸ்திரியர். அவரு தீவிரமான காமாட்சி பக்தர். இந்த தனது தமையனார் சிதம்பர சாஸ்திரிகளோட குழந்தைகளை இந்த மரகதம் மேல ரொம்ப அவருக்கு ஒரு ஈடுபாடு. சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துனுடுவா, அழகா பக்தியோட பாடுவா, ஸ்லோகம் பாட்டு எல்லாம் அவர்கிட்ட கத்துக்கனால தங்கிட்ட பாடம் படிச்ச இந்த வரதராஜருக்கே மனம் முடிச்சு வச்சார். அண்ணா கிட்ட எல்லாம் கேட்டு கலந்து ஆலோசித்து நல்ல குடும்பமா இருக்குன்னு மரகதத்தை கல்யாணம் கொடுத்தார். இந்த மரகதத்துக்கு 2 பேரும் நல்ல அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி பதிவிரதா ஸ்ரீகாமணியா இவளும், அதே மாதிரி அவரும் அந்த காலத்து அந்த குல நியமப்படி வரதராஜ ஜோசியரும் நல்ல ஆச்சாரியனாகவும் ஆச்சார நிபுணனாகவும் அவரும் நல்லபடியா இல்லறத்தை நல்லறமா நடத்தின்னு வரா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் குழந்தையே பிறக்கல. நாட்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது அன்னி காமாட்சி கிட்ட காமக்கோட்டிய அவ மரகதத்தோட சித்தப்பா பிரார்த்தனை பண்றார். அம்மா, இந்த குழந்தை ரொம்ப அருமையான பொண்ணு, உங்களுக்கு ஏன் ஒரு புத்திர பாக்கியம் தரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோடனே காமாட்சி கடவுள நவநீதம் கொடு, ஞானக்கலை உதிக்கும் அப்படின்னு காமாட்சி ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கே அம்பாள் பிரத்யக்ஷம் தான். அப்ப அந்த காலத்துலலாம் கேட்கவே வேண்டாம். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாலலாம் ஆச்சாரத்துல நிபுணனான ஆச்சாரியர்கள்லாம் நிறைய பேர் எல்லாரும் இருந்தா. அவளுக்கெல்லாம் தேவி பிரத்யக்ஷமா இருக்கா. அது மாதிரி சொன்னோன்னே அம்பாளுக்கு ஸ்தோத்திரம்லாம் சொல்லி நவநீதம் வெண்ணெய் நிவேதியம் பண்றா. அந்த வெண்ணைய தன்னோட மாணாக்கனும் தன்னோட அண்ணாவின் மாப்பிள்ளையும் தன்னோட வளர்ப்பு பெண்ணான மரகதத்தோட கணவனுக்கும் மரகதத்துக்கும் பக்தியோட கொடுக்கற. அத நவநீதத்தை சாப்பிட்டு கொஞ்ச நாள்ல அந்த மரகதம் கருவுற்றாள். 1870ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி தை மாசம் சனிக்கிழமை ஹஸ்த நட்சத்திரம். இந்த புண்ணிய தினத்துல சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் மரகதம் வரதராஜ ஜோசியருக்கு திருக்குமாரனாய் இந்த அவனி ஒழிய அவதரித்தார் என்று சொல்ல வேண்டும். குழந்தைக்கெல்லாம் எல்லாம் சாஸ்திரோத்தமா எல்லாம் குழந்தை பிறந்த கர்மாக்கள்லாம் அழகா செய்யறா. மாசந்தோறுமே குழந்தையோட ஜென்ம நட்சத்திர வைதிக முறைப்படி ஹோமதானங்கள் எல்லாம் செய்யறா. சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அதுக்கப்புறம் நரசிம்ம ஜோசியர்னு ஒரு தம்பி பிறந்த அந்த மரகதம்மாளும் வரதராஜ ஜோசியரும் இந்த குழந்தைய ரொம்ப அன்பா வளர்த்து வரா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 4ஆம் வயசு பிறந்தது குழந்தைக்கு. 2 வயசு 3 வயசுலாம் இருக்கும்போதே அப்பா பாடம் சொல்லி தரும்போது வேதம் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அப்பா மடியில உட்காந்து மிளமிளமிளமிளம்னு சொல்லுவார். வளம் மந்திரம்லாம் சொல்லிட்டு இதுன்னு சொல்லுவாராம். பாக்குறதுக்கு சாதாரண குழந்தைலாம் நம்பாத குழந்தைகளா இருக்க மாதிரி ஏதோ சொல்றது நம்ம நினைச்சுப்போம். ஆனா அவரு ஞானக்கலை இல்லையா, அவர் என்ன மந்திரம் சொல்றாரோ அவருக்கு தான் தெரியும். இப்படிலாம் அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும்
வரார் சத்குரு சேஷாதிரி சுவாமிகள் குழந்தை. அப்போ அந்த மரகதம் அன்னை அந்த குழந்தைக்கு பிள்ளையார், ராமர், கிருஷ்ணர் அஷ்டகம், மூக்க பஞ்சசதி, குரு ஸ்லோகம் இது மாதிரி எல்லாம் சொல்லி தந்தார். குழந்தை கொஞ்சம் கூட அக்ஷர பிழை இல்லாம அழகா சொல்லுமா, உயிரிலே தோற்றுருமா, அப்படி மதுரமான குரல். இதெல்லாம் அதிகம் ஃபுல்லே ஒரு அஷ்டோத்திரமா எழுதியிருக்கார். அந்த ரேணுங்கிற குருமணி நாராயண சாஸ்திரிகள்ங்கிற அவர் பேரு ரேணுன்னு சொல்லுவார். அவர் தான் மகானோட இந்த சரிதத்தையே எழுதி கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அதனாலதான் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு சேஷாதி சுவாமின்னு ஒரு அற்புத மகான் தானே எல்லாருமே அதாவது இழந்திருப்போம் நம்மளுக்கு பேர்பட்ட மகானோட மகிமையை புரிஞ்சுக்கிறது. இந்த ரேணுமாமாவோட அனுகிரகத்தால அவர் மகான் வாழ்ந்த காலத்திலேயே இருந்த மகான்களோட ஒவ்வொரு கருணையும் பார்த்து பார்த்து நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அவர் அந்த மகானோட இந்த பால்ய பருவத்தும் சரி, பால பருவமும் சரி, போன பிறகு சரி, அவரோட இதெல்லாம் அப்படியே அந்த அஷ்டோத்தரத்துல கொண்டு வந்திருக்காரு. அத ரமண பகவான் கூட அந்த அஷ்டோத்தரத்தை படிச்சு பார்த்துட்டு இது ஃபுல்லா சேஷாதிரி சுவாமியோட அவதார காரியங்கள் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு அப்படின்னு அவரே அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காருன்னா அது மகத்துவமான மகிழியர்கள் வாழலாம். 4 வயசுலயே இப்படி எல்லாம் இருந்தபோது ஒரு நாள் என்ன பண்ணினா, அங்க அந்த வரதராஜர் கோயில்ல வைசாக உற்சவம் நடந்திருக்கு. இந்த காஞ்சிபுரத்துலதான் வரதராஜரும் அந்த மரகதம்மாளும் இல்லற நடத்தி வந்தா. அங்க வரதராஜர் கோயில்ல பிரம்மோத்சவத்தப்ப, வைசாக பிரம்மோத்சவத்தப்ப அந்த காலத்துல எல்லாருமே சாயந்தரம் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போற பழக்கம் இருந்து நம்மளோடதுல நிறைய பேர். இப்பெல்லாம் எல்லாரும் விட்டுட்டோம். அப்ப குழந்தையும் கையை பிடிச்சுன்னு கூட்டின்னு போய் சின்ன சின்ன ஸ்லோகம் சொல்லி தருவா. எல்லாம் பிரதர்ஷனம் பண்ணி குழந்தைகளை அந்த மாதிரி பண்பாடா வளர்த்தின காலம். அப்ப தன்னோட குழந்தை சேஷாதிரி சுவாமிகளையும் கூட்டிட்டு போறார். அப்போ இந்த குழந்தை இப்படி ரோட்ல போகும்போது ஒரு இடத்துல ஒரு வியாபாரி நிறைய விக்கிரகம், கிருஷ்ண விக்கிரகம்லாம் வச்சிருக்க. அதை பார்த்தோன்னு இந்த குழந்தைக்கு வாங்கணும்னு ஆசை. கிட்டக்க போய் நின்று, அம்மா எனக்கு இதை வாங்கி தெரியாது. நம்மளாம் குழந்தைகளாம் கூட்டிட்டு போனா ஏதாவது கேட்டா ஈரேன்னு அதெல்லாம் கையில காசுல அப்புறம் வாங்கி தரேன், இல்லை சாமியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது வாங்கி தரேன் நம்மளாம் எப்படி சொல்லுவோம். அது மாதிரி அந்த அம்மாவும் வா நீ வச்சுன்னு என்ன பண்ண போற அப்படின்னு, இல்லாமா நான் வச்சு பூஜை பண்ணுவேம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. நம்ம போயிட்டு வரும்போது வாழ்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லு. அப்போ அந்த வியாபாரி சொன்னான், அம்மா இந்த குழந்தைய பார்த்தாலே கோபாலகிருஷ்ணன் மாதிரியே இருக்கு அப்படி சொல்லிட்டு, தம்பி நீ என்ன வேணுமோ அது நீயே எடுத்துப்பாப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு 2.5 இன்ச்சு சின்னதா ஒரு நவநீத கிருஷ்ணன் அந்த விக்கிரகம் எல்லாம் அந்த காலத்துல அந்த வெங்கல சிலை மாதிரி வச்சு வியாபாரம் பண்றான். அந்த சிலைய 2 அங்குலம் இருக்கிற அந்த கிருஷ்ண விக்கிரகம் ஒரு சாக்கு பை நிறைய அப்படியே குவியலா வச்சுக்கணும். அதை எடுத்துக்கோன்னு சொன்னோன்னா இந்த குழந்தை என்ன பண்றது, கையால தொழவி ஒரு அழகான ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை, நவநீத கிருஷ்ணத்தை எடுத்துட்டு அழகா இருக்கவும் மார்போட அணைச்சிக்கிறது. அந்த குழந்தை அணைச்சிட்டு உடனே அந்த வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. மரகதாமா சொல்றா, நான் இப்ப காசு கொண்டு வரலப்பா, நான் அப்புறமா தரேன், நீங்க நாளைக்கு கூட தாமா, கொடுக்கவே வேண்டாமா, இவரே கோபாலகிருஷ்ணன் வேணவே வேண்டாமா, அந்த குழந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்த குழந்தை எடுத்துன்னு அந்த கிருஷ்ணரை ஆத்துல பூஜையில வச்சு வழிபடுறது. மறுநாள் அதே மாதிரியே பிரம்மோத்சவத்துக்கு அந்த மரகதம்மாள் இந்த குழந்தைய கூட்டின்னு வரும்போது அங்க இருந்தோ இந்த வியாபாரி ஓடி அந்த அம்மா காலில் விழுந்தான். குழந்தையோட கையை பிடிச்சிருந்தான். குழந்தையோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணில் தாரதாரையா கண்ணீர் வருது. அந்த குஞ்சு குழந்தையோட கைய பிடிச்சு அப்படியே ஆனந்த பாஷ்பம் விட்டான். அவன் தான் ஃபர்ஸ்ட் புண்ணியவான். நம்ம மகானுக்கு தங்க கை அப்படின்னு பேர் வச்சு அந்த மகானோட தங்க கைக்கு அபிஷேகம் பண்ண முதல் புண்ணியவான் அவன் தான். அப்படியே ஆனந்த கண்ணால அந்த தங்க கைக்கு அபிஷேகம் பண்ணான். அம்மா இது சாதாரண கையில், அம்மா இது தங்கக்கை, தங்கக்கை அப்படி சொல்லிட்டு கண்ணில் ஊற்றி கொண்டான். தங்கக்கை என்றே வியாபாரி தன் கண்களிலே ஒற்றி கொண்டான்.
ஆலயம் செல்லும் வழியினிலே கிருஷ்ண விக்கிரகம் வாங்கிட ஆசை கொண்டான் அப்படின்னு ஒரு பாட்டு குருவர்களால நான் எழுதுறதுக்கு ஒரு பாக்கியத்தை மகான் கொடுத்த. அந்த தங்கக்கை சேஷாதிரின்னு அன்னையிலேருந்து ஒரு இதான உடனே அந்த மருதம்மாளோட வந்த சில பெண்மணிகள்லாம் சொன்னான், ஏய் சேஷாதிரி நீ தங்கக்கையா, நீ தங்கக்கையா. அன்னைக்கு அந்த வியாபாரி வச்ச பேரு தான் இன்றி வரைக்கும் தங்கக்கை சேஷாதிரி மகான், கனகஸ்ரீ சேஷாதிரி மகான்கிற பேரு நம்ம சுவாமிகளுக்கு அது வச்சா. இது மாதிரி 4வது வயசு முடிஞ்சது. 5வது வயசுல அவருக்கு பூணல் போடணும், உபநயனம் போடணும்னு நினைச்சுட்டு இருந்தா. ஆனா அப்பதான் அந்த நரசிம்மன்கிற தன்னோட தம்பி அம்மா அப்பாக்கு பிறந்தனால அவருக்கு 7வது வயசுல எல்லாரையும் பெரியவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த 7வது வயசுல அவருக்கு உபநயனம் செய்ய வைக்கிறா. எல்லாம் 10 தினங்கள் பக்கத்துல இருந்தே இந்த காமக்கோடி சாஸ்திரியாருங்கிற இந்த மரகதத்தோட சித்தப்பா எல்லாம் சுவாமிக்கு சந்தியா வந்தனம், காயத்ரி அனுஷ்டானம் எல்லாம் முறைப்படி சொல்லி கொடுக்கிறார். குழந்தா நீ இனிமேல் வேத தியானம் ஆரம்பி, எல்லாம் படி, தர்க்கம், வியாகரணம், மீமாம்சம் எல்லா மந்திர ரகசியங்கள்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன். நீதான் எனக்கு சரியான பாத்திரம். எனக்கு வயசெல்லாம் ஜாஸ்தியாயாச்சு. நான் யாருக்கோ சொல்லி தரணும் தான் நான் காத்துட்டு இருக்கேன். இன்னும் சொல்ப காலம்தான் எனக்கு அவகாசம். அதனால நீ எல்லாம் படி, நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு அங்க கேட்கணுமா, காஞ்சிபுரமே ஒரு பல்கலைக்கழகமான பிளேஸ். அங்கே ஒவ்வொருத்தருகிட்டையும் சுவாமிகள் நிறைய பேர்கிட்ட நிறைய கத்துக்கிறா. கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட சுவாமிகள் எல்லா சாஸ்திர சம்பிரதாயமும் கத்துக்கிறார், சகல கலைகளையும் கத்துக்கிறார். அப்போ சுவாமிகளுக்கு இப்படியே ஒரு 4-5 வருஷம் ஓடிட்டு ஒரு நாளைக்கு அவ அப்பா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர, சாயந்தரம் வீட்டுக்கு வர, வந்துட்டு தன்னோட குழந்தைய பார்த்து சொல்றார். அந்த காலத்துலதான் அப்பா அம்மாவையும் நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். ஸ்கூலுக்கு போனா, பாடசாலைக்கு போனா குருவையும் வந்தனம் பண்ணுவா. தெய்வத்தையும் விடாம குழந்தைகள்லாம் நமஸ்காரம் பண்ண காலம். அதே மாதிரி நம்ம சேஷாதிரி சுவாமி டெய்லி அப்பா அம்மாவை பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்றத ஒரு சின்ன வயசுல இருந்தே அதை ஒரு இதா கொண்டு வந்திருந்தார், ஒரு ஒழுக்கமா. அந்த மகான்களோட கதையில இருந்து நம்மளாம் எப்படி இருக்கணுங்கிறத நம்மளா கத்துக்கணும். ஒரு நாளைக்கு அவர் என்ன சொல்றார், சுவாமிகளை பார்த்து குட்டி தன்னோட பிள்ளைய பார்த்து வருகிறார். அது சில அப்பா இங்க வா, இப்படி டெய்லி என்னையும் வணங்கியோ, உன்னோட அம்மா மட்டும் வணங்கினா போதும். பிதுஹு சதகுணம் மாதா, பிதாவை விட தாய் 100 மடங்கு மேல் என்று சொல்லப்படுகிறது. அதனால நீ என்ன பண்ற, அவளுக்கு என்னை விட உன் மேல 100 மடங்கு அன்பு ஜாஸ்தியா இருக்கு. அதனால அவள் சொற்படி கேட்டு அவளை நீ தினம் தினம் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினாலே போதும் அப்படிங்கிற. உடனே சுவாமிகள் அப்பா எனக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியலையே அப்படின்னு அந்த குழந்தை அப்பவே சொல்றது. சொல்லிட்டு 2 பேரையும் 3 முறை நமஸ்காரம் பண்ணிட்டு போனாராம். இந்த வரதராஜர் என்ன பண்ற, ஏகாம்பரேஸ்வரர் கோயிலாம் போயிட்டு தன்னோட மனைவியை அழைச்சு, மரகதம் எனக்கு அதிசாரம் வந்துடுத்து, சாதாரணமா எனக்கு இதெல்லாம் ஞாபக சக்தி இருக்காது, எனக்கு சுவாமி அவர்கிட்ட கூப்பிடுற நேரம் வந்துடுத்து, நான் போயிட்டு வரேன். இந்த குழந்தை ரொம்ப அருமையான குழந்தை, இந்த குழந்தைக்கு நல்லபடியா நீ தான் காப்பாத்தணும், அந்த குழந்தையும் உனக்கு துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்தால ஆனவனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரதராஜர் மரகதத்தை சொல்றா. மரகதம் துடிச்சு போய் வேற இந்த மரம் போல கீழே உழறா. பாலகன் சத்குரு சேஷாதி சுவாமியோட கூப்பிடுறார். அவ அப்பா, குழந்தை எவ்வளவு சாஸ்திரம் கத்துண்டாலும் அனுபவ பாடமே பெருசு, அந்த ஞானம் தான் பெருசு அப்படின்னு சொல்றார். அப்புறம் என்ன பண்றார், அந்த வரதராஜர் தியானத்துல ஈடுபட்டு கால வேளையில அப்படியே சுவாமி கிட்ட காமாட்சியோட கலந்துட்ட.
அப்படியே அந்த நேரம் பார்த்தா சுவாமி உலக பற்றை எல்லாம் திறந்துட்டார். அதுவே அன்னைக்கே ஒரு ஞான வைராக்கியமா எடுத்தார். ரமண பகவானோட கதையில கூட அப்படிதான் வரும். அவ அப்பா இருந்தப்பறம் தான் ஞான் யாருங்கிற விசாரத்தை அவரை மேற்கொண்டார். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஞான கிழவர் இருக்காரு காமகோடி சாஸ்திரிகள், மரகதத்தோட தன்னோட அம்மாவோட சித்தப்பா, அந்த தாத்தா கிட்ட நிறைய பாடங்கள்லாம் படிக்கிறதுக்காக இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற வழுங்கிற கிராமத்துக்கு கூட்டின்னு போய் வேதாந்த ரகசிய சாஸ்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் உபதேசம் பகவத்கீதை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் அந்த இவர். அப்புறம் காமகோடி சாஸ்திரியாரும் சித்தியா சமயத்துல அவர் ஒரு தீட்சை வாங்கிட்டு அவர் கைவல்லி அழிஞ்சுட்டார் காமகோடி சாஸ்திரிகள். கொஞ்ச நாள் இப்படியே இருக்கு. அம்மா பாக்குற மருவதும் நம்ம குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணுமே சொல்லிட்டு தன்னோட கணவனுடைய தம்பியான ராமசாமி ஜோசியர் அவரோட மனைவி கல்யாணி அம்மா அவகிட்டையும் பேசுறா. ராமசாமி ஜோசியரும் ஒரு ஜோசியர் தான். சுவாமியோட ஆரோஸ்கோப் பாக்குற ஜாதகத்தை பார்த்தா அவர் சன்னியாச தீட்சை எடுத்துக்கிற இதா இருக்கு அப்படின்னு சொல்றார், நினைச்சுக்கிறார். இந்த சமயத்துல சேஷாதிரி சுவாமியோட அத்தை வர, அத்தை வெங்கலட்சுமின்னு அவ பேரு. அவ பொண்ணு பேரு காவினி தேவின்னு பேரு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்ட்டு அவ இந்த காலத்துலதான் எல்லாம் அவ சொந்த விட்டு போகாம அப்படியே முறைப்படி பண்ணிப்பா. அத மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ராமசாமி ஜோசியர் தன்னோட தங்க வெங்கலட்சுமிக்கு சேஷாதிரி சுவாமியோட ஜாதகத்தை பார்த்து இப்படியே சொல்லிட்டு இருக்கார். அப்போ பார்க்கும்போது வேண்டாம், உன் பொண்ணுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ண, சேஷாதிரியோட ஜாதகத்துல சந்நியாசம் வாங்கிறது தான் ரொம்ப உச்சகட்டமா இருக்கு அப்படின்னு. இத அந்த அம்மா மரகத அம்மா கொஞ்சம் அடுத்த ரூம்ல இருந்து கேட்டு இருக்கான். கேட்டோன்னு அவளால தாங்க முடியல. நான் கணவனும் போயாச்சு, முதல் குழந்தை இவனை கல்யாணம் பண்ணி இந்த வம்சம் விருத்தி ஆகணும், எல்லாருமே அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிறா, வம்ச விருத்தியா இருக்குது. இப்படி இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ஏற்கனவே கணவன் இறந்துலேருந்தே ரொம்ப விரதம் ஆச்சாரம் அனுஷ்டாமெல்லாம் இருந்துவா. இப்ப என்ன பண்றா, 3 வேளையும் குடிச்சுட்டு இது ரொம்ப ரொம்ப மனசை விட்டுட்டா. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ரொம்ப அந்த என்ன சொல்லுவா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்னு திருமூலர் சொல்ற மாதிரி அந்த அம்மாவோட அந்த மனசு கஷ்டம் என்ன அடுத்து அவளை நோய்வாய்ப்படுற மாதிரி அடுத்து 1 மாசம் சனியாத ஜுரம் அதுல ரொம்ப அவ கஷ்டப்பட்டா. எத்தனை வைத்திய சிகிச்சை பண்ணியும் அவளை தேரவே இல்லை. ஒரு நாள் கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம் தசமி திதி வந்தது. அப்போ சுவாமி அழைச்சா அந்த அம்மா, குழந்தை நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் புறப்பட்டுருவேன். அவளாம் பாருங்க, அந்த காலத்துலலாம் உண்மை நியாயம் நீதி கடமை எல்லாமே அவளாம் இருந்தனால அவளுக்கு தன்னோட சொன்னா சொல்லுவா, மழையும் மரணமும் யாருக்கும் தெரியாது, குழந்தை பிறப்பும் தெரியாது, மழையும் தெரியாது, இறப்பும் தெரியாதுன்னு சொல்லுவா. ஆனா அந்த காலத்துல இருக்கிறவால எப்ப நாங்க போறோங்கிறத கரெக்டா சொல்லுவா. இப்போ அம்மா கூப்பிட்டு சேஷாதிரி சுவாமி கிட்ட சொல்ற, நாளைக்கு நான் போயிடுவேன், நீ அதனால இனி எங்கேயும் போகாதே, என் கூடயே இருங்கிற. மறுநாள் காத்தால ஏகாசி எழுந்து உட்காந்துட்டே குழந்தைய பார்த்து சொல்றா, சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிശ്ചல தத்துவம், நிശ്ചல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு, தர்ஷனாத் அப்ரசகசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்த மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலே தர்ஷனாத் அப்ரசகசி. சிதம்பர கஷேத்திரத்தை தர்ஷிக்க முக்தி, கமலாலய கஷேத்திரமான திருவாரூர்ல பிறக்க முக்தி, காஷ்யாந்து மரணான் முக்தி, காசின்னு சொன்னாலே மரணம் கிடைக்கும்பா. ஸ்மரணாத் அருணாச்சலி, ஆனா நினைத்த மாத்திரத்திலே முக்தி தரும் கஷேத்திரம் அந்த அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு, அருணாச்சல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 தடவை சுவாமியோட மார்பிள் அடிச்சு சொல்றா. சுவாமிக்கு அந்த அம்பாள் ரூபத்துல அந்த மாதா அன்னை அந்த மரகத அம்மாவே
நெஞ்சில இருக்கிற அவரோட ஆத்ம ஒளிய எழுப்பி விட்டுருக்கா. அப்புறம் அந்த காமகோடி சாஸ்திரியார் அந்த அம்மாவோட சித்தப்பா இருக்கால, அவர் நிறைய தேவி கீர்த்தனை பெருமாள் மேல எல்லாம் எழுதியிருக்காரு. நம்ம சுவாமிகள் சேஷாதி சுவாமிகள் கூட நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அதெல்லாம் யாருமே எழுதி வச்சுக்காதனால இப்ப யாருக்கிட்டயுமே கிடைக்கல அந்த அவர் எழுதினதெல்லாம். இந்த காமகோடியார் எழுதினது சில பாட்டுகள் இருக்கு. அதுல அம்பசிவே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த அம்பசிவே பாட்டை இந்த குழந்தையும் அந்த மரகத அம்மாவும் பாடுறா. அவ 2 பேரும் பாடிண்டே இருக்கும்போது அவளுக்கு சித்தியார டைம் வந்துருது. அம்பசிவே ஜகதி மூபாசே அம்பசிவே சிவே சிவே அம்பசிவே ஜகதி மூபாசே அம்பசிவே சிவே சம்பரவேரி ஹராங்க நிவாசே அம்பசிவே சிவே. இந்த பாட்டு அம்மாவும் பையனுமா பாடுறா. கடைசியில அருணாச்சல 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 3 தடவை சொல்லி சுவாமி மேல அப்படியே தலை சாந்தி ஒழுங்க அந்த அம்மா குடிச்சு வச்சிருக்கா. இந்த மகானோட மடியில ஒழிந்து பிராணனை விடுறதுக்கு அத பார்த்த சுவாமியும் பிரஜை இல்லாம கீழே விழுந்து கட்ட போல அப்படியே மூச்சு இல்லாம இருந்த. கொஞ்ச நேரத்துல நினைவு வந்தது. பற்றி எரியும் சோகா அக்னியை ஞானத்தால் சாந்தப்படுத்தி கொண்டார். அந்த என்னதான் மகான்களா இருந்தாலும் இந்த மாத்ருவோட அந்த இறப்ப பார்க்க முடியாது. ஆதிசங்கரரே தன்னோட அம்மாவோட அந்திம காலத்துல வர அந்த அம்மாக்கு அவரே சன்னியாசியா இருந்தாலும் அவர் தான் கர்மா பண்றார். கடைசியில அத மாதிரி அந்த மாத்ரு பஞ்சகம்னு அது படிச்சாலே இப்ப கூட அழுக்க வரும். அந்த மாதிரி ஆதிசங்கரரே அப்படி இருந்துட்ட. நம்ம சுவாமியும் அம்மாவோட அந்த அந்திம அத பார்த்தோன்னா அவரால் இருக்க முடியல. இருந்தாலும் அந்த ஞான வைராகியம் அப்பாவோட மரணத்துல இருந்த அந்த ஞான வைராகியங்கிற தீ அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் அப்படியே கொழுந்து விட்டு இருந்துதான். அந்த சோகங்கிற அக்னிய அந்த மாயைங்கிற அக்னிய எதுவுமே சொந்தம் இல்லை, எந்த வஸ்துவும் சொல்லம் இல்லை, எல்லாம் ஒரு மாய பிறப்பு அப்படிங்கிற அத உணர்ந்துட்டு அப்படியே இந்த ஞான வைராகியம் அந்த ஞான ஒளி அப்படியே ஏற்றின்ற சுவாமிகள் அந்த அம்மாவுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் தன்னோட தம்பியோட நடத்தி முடிச்சார்.